நம்ம பெரிய ஒரு இலக்கை நோக்கி பிரயாணம் பண்றோம், ஒரு திட்டத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். அந்த திட்டத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற நேரத்தில் 1000 இடையூறுகள், 1000 பிரச்சனைகள், 1000 எதிர்மறையான காரியங்கள் வரும். அத்தனை மத்தியிலையும் நம்ம ஜெயம் பெறுவதற்கு டெய்லி ஒரு ப்ரொவிஷன் கிடைக்குது. நமக்கு ப்ரொவிஷன் என்ன? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. சங்கீதம் 37 திருப்போம். 37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். பக்கத்தோடு சொல்லுங்க, உங்க எண்டு நல்லா இருக்கும். நமக்கு மனுஷன் எண்டு கார்டே போட முடியாது. நம்முடைய முடிவு எண்டு நல்லா இருக்கும், நல்ல சாட்சிகளை சொல்லக்கூடிய எண்டா இருக்கும். அதனால சொல்லுகிறது, உத்தமனை நோக்கி செம்மையானவனை நோக்கி இருக்கிற அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். முடிவு சமாதானம்னா ஷலோம், நிறைவா இருக்கும். அதான் கர்த்தர் விரும்புகிறது. புலம்பல் போவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம். தேவனுடைய இரக்கம் நம்முடைய சரித்திரத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் நிலையையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் அழிந்து போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு, அவர் இரக்கத்துக்கு முடிவில்லைன்னு சொல்லலை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு இருக்கு. கர்த்தர் நமக்கு ஏராளமான இரக்கம் காமிக்க விரும்புகிறார். அதனால தான் எதுவும் சொல்லுது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இருக்கு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னா அவருடைய இரக்கம் ஒரு நாளும் முடிஞ்சு போது கிடையாது. நம்ம ஒரு மனிதனுக்கு இறங்குறோம்னா ஒரு வேளை பார்ப்போம், 2 வேளை பார்ப்போம், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் எவ்வளவு நேரம் அவர் சோதிச்சா கூட அவர் மேலே இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு இருக்கு. கீழே வாசிப்போம். கர்த்தருடைய இருதயங்கிறது தாய் உள்ள மாதிரிங்க. தாய் உள்ளம்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க தாய் மாதிரி. அதில் நான் கரெக்டாக இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தாய் நம்ம மேலே ஒரு கம்பேஷனாக இருப்பாங்க தெரியுமா. தனக்கு இல்லாட்ட கூட பிள்ளைகளுக்கு இருக்குன்னு நினைப்பான். நான் சாப்பிட்டேன்டாம்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க அப்படி மாறி இருக்கும். நான் சாப்பிடவே இல்லையே, சாப்பிட்ருப்பாங்க. நான் எப்போ சாப்பிட்டேன், அவன் எங்க எனக்கு போட்டா, அப்படி பிளேட் எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல இருக்கு. மாறிக்குவோங்க. நம்முடைய சூழ்நிலைகள் டோட்டலாக மாறணும். பிறந்த போது அந்த தாய் அந்த பிள்ளை மேலே எவ்வளோ மனதுறுப்பாக இருப்பா தெரியுமா. தூங்கி இருக்க மாட்டாங்க. அவனோட முழு எண்ணம் யார் மேலே இருக்க, குழந்தை மேலே தான் இருக்கும். கர்த்தருடைய எண்ணமும் அப்படித்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரனை மறந்தார், கர்த்தரனை கைவிட்டார் என்று சீயோன் சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறவேன். அதான் தேவன் நம்ம மேல் கம்பேஷன். திரும்பி வாசிப்போம். 22 நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகளுக்கு காலைதோறும் புதிவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிவைகளாக இருக்கிறது. இன்னைக்கு கெட்டகுமாரன் தகப்பனை விட்டு போனார். அவரை திரும்பி தகப்பனிடத்தில் கொண்டு வந்து வச்சது என்னதென்றால் அந்த தகப்பனுடைய கம்பேஷன், மனதுருக்கம். தகப்பன் தன்னை கட்டாயம் ஏற்றுக்கொள்வார், கட்டாயம் தன்னை ஒரு நல்ல நிலைக்கு ஏற்படுத்துவாருங்கிறது தகப்பனை கொடுத்த ஒரு அறிவு தான் திரும்பி கொண்டு வந்துச்சு. கத்தனமே அடிச்சிருவாரு, தகப்பனமே நாசமாக்கிடுவாரு, அவ்வளோதான், சவுக்க வச்சு மாசல நிற்பாரு, வந்தவனு உரிச்சிருவார் நினைச்சிருந்தாருன்னா அவன் எங்கிட்டாச்சும் அடுத்து பண்ணி மேய்க்கிற இடையிலேருந்து நாய் மேய்க்கிற இடத்துக்கு போயிடுவான். ஏன் வந்துச்சுன்னா தகப்பனுடைய கம்பேஷன், மனதுருக்கம். அந்த பிள்ளை எப்படா வருவான்னு அவர் காத்துக்கிட்டே இருந்தாருங்க. அதே மாதிரி தான் நம்முடைய தேவனுடைய இருதயம். அதில் இருக்க பிக்சர் லூக்கா 15 பிக்சர் கெட்டகுமாரன் கிடையாது. நம்மளை குறித்த பிக்சரே கிடையாது. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தாலும் ஆரம்பிக்கல, ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாருன்னு ஆரம்பிக்குது. ஸ்டோரி பையனை பற்றி கிடையாது. ஸ்டோரி யாரை பற்றி? அப்பாவை பற்றி. இது நம்மை பற்றிய ஸ்டோரி இல்லை, பரலோக தகப்பனை குறித்த ஸ்டோரி. அந்த மகனுக்கு இறங்கும்படி அவர் காத்திருந்தார்ன்னு இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. நான் பெரிய ஹையர் ஸ்கூலில் படித்தேன், எங்கள் அப்பா இன்னாரு, நாங்கள் இன்னாரு, எங்கள் குளம் இன்னாரு, கோத்திரம் இன்னாரு, என்னுடைய ஜெபம், என்னுடைய முழங்காலில் நின்னேன், நான் அப்படியே வாரத்துக்கு 3 நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன், அப்படி நான் எதையுமே முன்னிறுத்தலை. அதான் என்னுடைய உயர்வுக்கு காரணமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது.
அனைத்தும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். உங்க வாழ்க்கையில் இந்த எண்ணம் ஆழமா இருக்கணுங்க. வாழ்க்கை மாறி இருக்கிறது, வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகுதுன்னா ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய மனதுருக்கம், அவைகள் காலைதோறும் புதுவிலா இருக்கிறது. அப்புறம் சொல்லுகிறது, உமது உண்மை பெரிதா இருக்கிறது. உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது என்றால், நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் உங்களை குறித்து அவருடைய நினைவுகளை எந்த ஒரு மனுஷனும் மாற்ற முடியாதுங்க. எந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் முதல்ல நல்லா தான் வச்சிருந்தாரு, அவங்க சொல்லி 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 கோல் முட்டி அவங்க என்னை குறித்த நினைவே அவர் போயிருச்சு. முன்னாடி எப்படி இருந்த மனுஷன் இப்போ எங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில மனுஷங்க அப்படி இருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி எந்த ஒரு மனிதனும் கத்தட்ட போய் சொல்லி அவரோட மனநிலையை மாற்றி வைக்க முடியாது. சொன்னது புரியுதுங்களா? தேவனை குறித்த காரியம் என்னென்றால், தேவனுடைய முடிவை ஆரம்பத்திலிருந்து பார்க்கிற தேவன். எப்படி முடியும் என்பதை முதல்ல பார்க்கிற தேவன். அதனால தான் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கமும் கிருபையும் புதிதுன்னா என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் தோத்து போக மாட்டீங்கன்னு அர்த்தம். எந்த பகுதியிலும் தோத்து போவதற்கான எந்த காரணமும் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் விளக்குறார். வரக்கூடாத ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலிருந்தும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால வேதம் சொல்வதில்லை, அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் இருக்கு. பார்த்தீங்களா? சொல்றது புரியுதுங்க. காலைதோடு கிருபை புதுசுனா என்ன அர்த்தம்? இரக்கம் புதுசுனா என்ன அர்த்தம்? ஒருவேளை நேற்றோ சில காரியங்கள் சரியாக நடந்திருக்கலாம் இருக்கலாம். மறுநாள் காலையில் எனக்கு தண்டனை வர காத்திருக்கல, தேவனுடைய இரக்கம் வர காத்திருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் வர காத்திருக்கிறது. இந்த எண்ணம் நம்ம டாமினேட் பண்ணுன்னு வச்சுங்களேன். அப்படின்னா பாசனம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா, பாவம் செஞ்சாலும் பரவாயில்லையா, கர்த்தருடைய இரக்கம் தான் இருக்கு இல்லையா, தண்டனையே வராது இல்லையா, அப்படி சொல்லலை. நம்ம பெரிய ஒரு இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ணுறோம், ஒரு திட்டத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். அந்த திட்டத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற நேரத்தில் 1000 இடையூறுகள், 1000 பிரச்சனைகள், 1000 எதிர்மறையான காரியங்கள் வரும். அத்தனை மத்தியிலையும் நம்ம ஜெயம் பெறுவதற்கு டெய்லி ஒரு ப்ரொவிஷன் கிடைக்குது நமக்கு. புரியுங்களா? இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்திருக்கு முன்பாக பனி விழுகும், தெரியுமா? பனிங்கிறது என்ன? தேவனோட தயவு. ராஜாவின் தயவு புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. தேவனோட தயவு. இவை எழுந்திருக்கு முன்பாக தயவு விழுந்துரும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ப்ரொவிஷன் என்ன? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. முதல்ல தேட வேண்டிய முதல் காரியம் என்ன? காலைல எந்திரிச்சு, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும், என் மேல கிருபையாயிரும்.